இன்ஸ்பெக்டர் சார், வக்கீல் வச்சு பேசுற அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல. ஒருவேளை நீங்க கோர்ட்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் போட போறீங்கன்னா நான் என்னோட கேஸ நானே கோர்ட்ல வாதாடிக்கிறேன் சார். உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான். எனக்கு இந்த கேஸோட எல்லா டீடைல்ஸையும் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். ப்ளீஸ். அப்புறம் கோர்ட் என்ன குற்றவாளின்னு நிரூபிக்கிற வரைக்கும் அதுவரை யாரும் என்ன கொலகாரினோ குற்றவாளினோ சொல்ல முடியாது. சரிங்க, ஆனா முதல்ல எங்களை என்கொயரி செய்ய விடுங்க. ஒருவேளை கேஸ் கோர்ட்டுக்கு போற மாதிரி இருந்தா கேஸ் பத்தின எல்லா டீடைல்ஸையும் உங்ககிட்ட ஷேர் பண்றோம். தேங்க்யூ சார். என் உடம்புல உள்ள ரத்தத்தோட கடைசி துளி விடும் வரைக்கும் நான் போராடுவேன். மேலும் நான் என்ன நிரபராதின்னு நிரூபிச்சே தீருவேன். تعالى. உன்னோட இந்த போராட்டத்துல நானும் உன்னோட இருப்பேன். கொழுந்தனாரு ரொம்ப சரியான விஷயத்த சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமாக்கா, இதுவரை யாரும் நமக்காக நம்ம உரிமைக்காக இப்படி நின்னதில்லை. அது தெரியல அக்கா. ஆனா நம்ம அர்ஜுன் அண்ணா எல்லாரையும் எதிர்த்துட்டு போய் தன்னோட ஆணாவுக்காக இந்த போராட்டத்துல கூடவே நிக்கிறாரு. இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? இது ரொம்ப பெரிய விஷயம்தான். சூப்பர் அர்ஜுன், இன்னைக்கு நீ என் மனசை ஜெயிச்சுட்ட. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த சமயத்துல உன் மனைவிக்கு சப்போர்ட் பண்றது ரொம்ப முக்கியம். சரியான நேரத்துல நீ இதை பத்தி பேசியிருக்க. ஏன்னா ஐம் ஷூர் நீ நிரபராதின்னு கோர்ட்டு சொல்லணும். ஸோ டோன்ட் வரி. இப்போ நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நாங்கள் உங்கள் வீட்டை சர்ச் பண்ண போகிறோம். அதனால் யாரும் வெளியே எங்கேயும் போக வேண்டாம். ப்ளீஸ் எல்லாரும் இங்கே இருங்க. அந்த மருந்து பாக்கெட் இப்போ எங்கள் துர்கா அம்மாவுக்கு மாத்திரை கொடுத்தீங்களே, அது அந்த மருந்து பாக்கெட் பத்திரமா இருக்கு. நான் எடுத்துட்டு வரேன். இன்ஸ்பெக்டர் சார் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பொண்ணு மேல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. உங்களுக்கு புரியுதில்ல. ரொம்ப துள்ளி குதிச்சுட்டு பிறந்த வீட்டுக்கு போனா இவளுக்கு இவளோட நிலைமை என்னன்னு புரிய வைக்க தான் இவளை கூட்டிட்டு வர சொன்னேன். என் பேரும் துர்கா தான். என்னோட மாட்டை எப்படி கட்டி போடணுங்கிற வித்தை எனக்கு நல்லாவே தெரியும். பெரிய புத்திசாலின்னு நினைப்பு. ஒருவேளை இவங்க நிஜமாவே எதுவும் பண்ணலை அப்படின்னா சட்டப்படி கண்டிப்பாக நிரபராதின்னு நிரூபிக்கப்படுவாங்க. நீ கவலைப்படாதீங்க. சரிங்கய்யா. சார், இதுதான் அந்த டேப்லெட் பாக்கெட். கொடுங்க கொடுங்க. இப்போ சொல்லுங்க என்ன நடந்ததுன்னு. அப்புறம் டீட்டெயிலாக தெளிவாக சொல்லுங்க. சார், நான் எல்லாத்தையும் சொல்றேன். நீ எப்படி சொல்லுவ? நீ அன்னைக்கு அங்க இருந்தியா? நான் சொல்லட்டுமா பெரிய ஐயா? ஏன்னா எனக்கு எல்லா விஷயமும் தெளிவா தெரியும். அந்த நேரத்துல நீங்க அங்க இருந்தீங்களா? இல்லைங்க, அதாவது மருந்து கொடுக்கும் போது நான் அங்க இல்ல. ஆனா அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நான் ரூமுக்கு வந்திருக்கேன் சார். சரி சொல்லுங்க. நான் எப்பவும் போல அண்ணிய பாக்குறதுக்காக அவங்க ரூமுக்கு போயிருந்தேன். இந்த பொண்ணு அங்க வந்தா சார், மாத்திரை கொடுக்கறதுக்காக. அண்ணிய பாத்துக்கிற பொறுப்பு இந்த பொண்ணுகிட்ட தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவ மாத்திரை கொடுத்துட்டு சாப்பிடுறதுக்கு போயிட்டா சார். கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் என் ரூமுக்கு தூங்க போயிட்டேன் சார். இவ சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் பெரிய அண்ணி ரூமுக்கு அவங்கள பார்க்க போனா. அண்ணியோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அவங்களால மூச்சு கூட விட முடியல, பேசவும் முடியல. அவங்க நிலைமையே ரொம்ப மோசமா இருந்துச்சு. அப்ப இந்த பொண்ணு திடீர்னு அத்தாத்தன்னு கத்தினா. அந்த சத்தத்தை கேட்டு நாங்க எல்லாரும் எங்க ரூம்ல இருந்து பதறி அடிச்சுட்டு அண்ணி ரூமுக்கு ஓடி வந்தோம். அங்க வந்து பார்த்தப்போ அண்ணியோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு சார். அன்னைக்கு ஏன் உடம்பு முடியாம போச்சுன்னு நாங்க விசாரிச்சப்போ தான் தெரிஞ்சது, இந்த மகாராணி தான் அன்னைக்கு தப்பான மாத்திரையை தந்திருக்கான்னு. நீங்க சொல்றது எல்லாமே எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். புதுசா ஏதாவது இருந்தா சொல்லுங்க. சரி, இதை சொல்லுங்க. இந்த டேப்லெட் உங்க வீட்டுக்கு எப்படி வந்தது? இது ரொம்ப பவரான தூக்க மாத்திரையாச்சே. இது எங்க அம்மாவோட மாத்திரை. ஆனா எங்க அம்மா இந்த மாத்திரையை பெரிய அத்தைக்கு கொடுக்கவே இல்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா பெரிய அத்தைகிட்டயே கேட்டு பாருங்க. ஆமா, மருந்து கொடுக்கற பொறுப்பு இவளோடதுதான். வேற யாரும் எனக்கு மருந்து கொடுக்கறது இல்லையே. அப்படின்னா உங்க அம்மா இந்த மாத்திரையை சாப்பிடுறாங்களா?
ஆமா. இன்ஸ்பெக்டர் ஐயா இப்படியும் இருக்கலாம்ல, இந்த பொண்ணு கடையில இருந்து இந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. நீங்க சொல்றத புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்புறம் உங்களோட கருத்து என்னன்னு சொல்ல முடியுமா அஹானாவை பத்தி? இன்ஸ்பெக்டர் சார், நான் என்ன சொல்றது, பெரியண்ணி வந்து எனக்கு அக்காவுக்கு சமமானவங்க. இந்த பொண்ணு அவங்கள கொல்ல முயற்சி செஞ்சிருக்கா. இப்ப நீங்களே சொல்லுங்க, இவளை பத்தி நான் என்ன நினைப்பேன்? இங்க பாருங்க, இவங்க வந்து கொலை பண்ண முயற்சி செஞ்சாங்களா இல்லையாங்கிறது ப்ரூஃப் பண்ண பிறகுதான் தெரிய வரும். பாருங்க ஐயா, நீங்க என்ன உண்மை வேணும்னாலும் கண்டுபிடிங்க, நீங்க எதை வேணும்னாலும் நிரூபிச்சுக்கோங்க. ஆனா உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரியுமே. இந்த பொண்ணு தான் பெரியண்ணிய கொலை பண்ண முயற்சி செஞ்சா. இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எங்க வீட்டுல இப்படி எந்த பிரச்சனையும் நடந்ததே இல்லை. ஆனா எப்ப இவ கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ அப்பிருந்துதான் இங்க சம்பவம்லாம் நடக்குது. இதை வச்சு பார்க்கும்போது என்ன புரியுதுன்னு நீங்களே சொல்லுங்க. இப்போ நான் உங்க எல்லாரையும் தனித்தனியா கேள்வி கேட்கிறேன். அம்மா, அஹானா இப்படி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? இல்லவே இல்லை, எனக்கு அப்படி தோணல. கொக்கன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த பொண்ணு வந்து உங்க அம்மாவை கொலை பண்ண முயற்சி செஞ்சிருக்கா. நீ அவளுக்கு போய் சப்போர்ட் பண்றியா? இந்த பொண்ணு உண்மையிலேயும் ஏதாவது மந்திரம் போட்டுட்டாளா என்ன? நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ற? ஏம்மா, கொஞ்சம் இடையில குறுக்கிடாம இருக்கீங்களா? அவங்க தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள அவங்க வேலையை பார்க்க விடுங்க. உங்களுக்கு தானே சந்தேகம், ஆனா மத்தவங்க யாருக்கும் சந்தேகம் இல்லைல்ல. ஐயோ அண்ணி, இந்த பொண்ணு உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா. நான் வந்து உங்க நல்லதுக்காக தானே இதெல்லாம் சொல்றேன், இல்லைன்னா நான் ஏன் பேச போறேன்? சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுது? பாருங்க இன்ஸ்பெக்டர் ஐயா, அந்த நேரத்துல நான் அங்க எல்லாம் தூங்க போயிட்டேன். அதனால என்னால அதிகமா எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் எங்க அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் இப்படி எதுவும் நடந்ததில்லை. இப்போ முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, மாத்திரை கொடுக்கிற பொறுப்புல இருக்கிறவங்க எந்த மாத்திரையை தரணும் எது தரக்கூடாதுன்னு கவனிக்க வேண்டாமா? 3-4 மாத்திரை இருந்தாலும் கூட எந்த மாத்திரை அவங்களுக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும்ல. நிச்சயமா இந்த தப்பு அஹானாவால தான் நடந்தது. அம்மாவுக்கு மாத்திரை கொடுக்கும்போது பார்த்து கொடுத்துருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு இவங்க மேல சந்தேகம் இருக்கா இல்லையா? இன்ஸ்பெக்டர் ஐயா, இந்த பொண்ணு இருக்காளே, இவ ஒரு மாதிரி முரட்டுத்தனமான டைப். எங்க அன்னைக்கு எது பிடிக்காதோ வேணும்னே அதையே தான் செய்வா. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மாதிரி வேலையை செய்ய அந்த பொண்ணு கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டான்னு எனக்கு தோணுது. அப்படி தோணுதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அதாவது இதுக்கு முன்னாடி இப்படி ஏதாவது நடந்திருக்கா? ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இல்ல, இதுவரை அப்படி எதுவும் நடக்கல. ஆனா அதுக்காக நடக்கவே நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? மனுஷன் நிறைய விஷயங்களை முதல்ல செஞ்சிருக்கான், நம்ம இதுவரை செய்யாத விஷயத்த. ஆனா இந்த பொண்ணு பண்றதை பார்த்தா எனக்கு இதுதான் தோணுது. இவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவா, ஒரு வாட்டி கூட யோசிக்க மாட்டா. ஓகே ஓகே, அப்புறம் நீங்க 3 பேரும், உங்களுக்கும் அஹானா மேல சந்தேகம் இருக்கா? இல்லவே இல்லை சார், எனக்கு சுத்தமா அப்படி தோணல. ஆனா வந்து அப்படி செய்யவும் மாட்டா, அவளால அப்படி யோசிக்க கூட முடியாது. யார் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியாது, அதை என்னால சொல்லவும் முடியாது. ஆனா அஹானா கூட இவ்வளோ நாள் நாங்க இருந்ததுல இருந்து பார்த்தா இவ வந்து இப்படிலாம் செய்வான்னு தோணல. மத்தது தெரியல, ஒருவேளை நடிப்புக்காரி. என் முன்னால இப்படி மாத்தி மாத்தி பேசாத, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உனக்கு. அடாடாடா ஆகாஷ் சார், நீங்க ஏன் இந்த அளவுக்கு இப்படி மிரட்டுறீங்க? மிரட்டுற அளவுக்கு அந்த மாதிரி அவங்க எதுவும் சொல்லலையே. எது சரின்னு தோணுச்சோ அதைத்தான் சொன்னாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அதாவது யார் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எதுவும் தெரியலன்னு. அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? அஹானா வந்து இப்படி எதையும் பண்ணுவான்னு எனக்கு தோணல. அப்புறம் யாருக்கும் எப்பவும் இப்படி செய்யவும் மாட்டா. அப்படியா? நாங்க தான் எல்லாத்தையும் இட்டுக்கட்டி சொல்றோம் போல இவளை பத்தி. ஆனா சின்னம்மா என்கிட்ட என்ன கேட்டாங்களோ அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். நீங்க ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இவ்வளவு நேரடியான விஷயத்தை எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு பேசுற? இல்லன்னா இவளை தவிர இந்த வேலையை இந்த வீட்டுல யார் செய்வாங்க? அதுதான் கவலையான விஷயம் அத்தை. அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, அவங்களுக்கு உடம்பு வேற முடியாம போயிடுது. இது எல்லாருக்கும் தெரியும்ல. அப்புறம் அந்த நாள்ல அந்த டேபிள் மேல அந்த மாத்திரை யார் வச்சது, அதனால அம்மாவோட ஹெல்த் இன்னும் மோசமாகணும்னு. அதுதான் என்னோட கேள்வி.
இந்த மாத்திரையை டேபிள் மேல வச்சது யாரு? எனக்கு என்னமோ என் ரூம்ல என்னோட தூக்க மாத்திரைகளை பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். ஒருவேளை என் பேரை சொல்லி கடையில இருந்து மாத்திரைகளை வாங்கி வந்திருப்பா. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க ப்ளீஸ். இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதை நாங்க கேட்டோம்ல.